வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இன்சூரன்ஸ் ஜிஐசி அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிஐசி அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ். நமக்கு எல்ஐசிங்கிறது தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ். எல்ஐசிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸு, ஜிஐசிங்கிறது ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ் என்னென்னா இந்த பைக்குக்கு, காருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுக்கு, இந்த குட்ஸுக்கு, இந்த மாதிரி இது வந்து உயிரற்ற பொருள்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது. இப்போ எல்லா இடத்துலையும் போடுவாங்க. அதில் கவர்மெண்ட்டு பப்ளிக் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 4 இன்சூரன்ஸ் உண்டு. என்னெல்லாம் உண்டுன்னு கேட்டிங்கன்னா நியூ இண்டியா, அதான் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யுனைடெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல், அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ். இந்த 4 இன்சூரன்ஸ் உண்டு. 4லையுமே அசிஸ்டண்ட்டும் கால்ஃபர் பண்ணுவாங்க, ஏஓவும் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 4லுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்து கிளர்க்கு, பிஓ அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. நல்ல வேலை. சாட்டர்டே சண்டே வந்து லீவு. இப்போ எல்ஐசியில் கூட ஒரு டார்கெட் இருக்கும். இங்கே 2 வீலர் வச்சுருக்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க, 4 வீலர் வச்சுருக்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அவங்க இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போடணும். அப்போ தான் அவங்களுக்கு கவர் ஆகும் எல்லாமே. அப்போ வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் ஃபிக்ஸ் ஆயிரும். நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே. அதில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா நியூ இண்டியாவிலேருந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 எக்ஸாம் எழுதுவோம் ஒரு வருஷத்தில். இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 இன்சூரன்ஸ் இருக்குது. 4 2 8 எக்ஸாம் எழுதுவோம். ஐபிபிஎஸ்சில் ஒரு 4 எக்ஸாம் எழுதுவோம். அப்போ எஸ்ஓ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 6, எஸ்பிஐ 1, ஆர்பிஐயில் ஒரு 10 எக்ஸாம் எழுதுவோம். இப்போ ப்ரைவேட் பேங்கு, இபிஎஃப்ஓ, இஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 எக்ஸாம் எழுதுவோம். அதனால் சாலிடாக படிங்க. இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40+ வேக்கன்ட் இருக்குது. அதில் இன்டர்வியூலாம் கிடையாது, டேரக்ட் போஸ்டிங். நம்ம டியர் 1 எழுதுகிறோம், டியர் 2 எழுதுகிறோம், அப்புறம் டேரெக்டாக போஸ்டிங். டோட்டல் ஓவரால் வேக்கன்ட் வந்து 500. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 வேக்கன்ட் இருக்குது. 40 வேக்கன்ட் நல்ல வேக்கன்ட் தான். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பண்ணுறது வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/1/2025. இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து டியர் 1 எக்ஸாம் வந்து எப்போ வைக்காங்க கேட்டிங்கன்னா 27/1. ஏன்னா டியர் 2 மெயின் எக்ஸாம் வந்து 2/3. கிட்டத்தட்ட அதிலிருந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள், ஒரு 30-35 நாள் இருக்குது. அப்போ வந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டியர் 1ங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க, எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக குவாலிஃபிகேஷன் பார்க்க வேண்டிய நீங்கள் எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஏஜ், ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிறகு கம்யூனிட்டி, இந்த 3 தான் மெயின். அதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் வந்து 30. அதுக்கப்புறம் ஆஸ் பர் ரிசர்வேஷன் அப்படியே ஃபாலோ ஆகும். இப்போ வந்து டேட்டு கொடுத்துட்டான் 1/12/2024 இல்லை அந்த டேட்லேருந்து தான் பார்க்கணும். அந்த ஏஜுங்கிறது அந்த 1/1/2024 பார்க்குறோம். அதில் 2/12/94 to 94 பிறந்திருக்கணும், 2003 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்தேன்னா ஜென்ரல் கோட்டாக்கு ஏஜ். இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 வருஷம். ஓபிசியில் பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயருக்கு 3 வருஷம், கிரிமி லேயருக்கு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நமக்கு வந்து 5 வருஷம் கொடுப்பாங்க, ப்ளஸ் 5. இப்போ 30னா ஓபிசியாக இருந்தால் 33 வச்சுக்கலாம், எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் 35 வரை எழுதலாம். இதே வந்து டிசபிலிட்டி கண்ட்ரி இருந்தால் 10 years 40 years வரைக்கும் எழுதலாம். இப்போ வந்து ஏஜுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இப்போ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் கேட்டகரியில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தால் ப்ளஸ் 5 வருஷம். ஓபிசியாக இருந்தால் நான் கிரிமி லேயர் அவங்களுக்கு வந்து 3 வருஷம். டிசபிலிட்டியாக இருந்தால் 10 வருஷம். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அவங்களுக்கு 45 வயசு வரைக்கும் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது, அதான் முக்கியம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏஜ், கம்யூனிட்டி, டிகிரி சர்டிஃபிகேட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஏதோ ஒரு இதில் வந்து டிகிரி முடிச்சிருந்தா எல்லாருமே இது அப்ளிகபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். டியர் 1 ஈக்குவல் டு அப்படியே இந்த 20 எக்ஸாம் சொன்னல, கிளர்க் எக்ஸாமுக்கு என்னென்ன இருக்கோ பேங்க் எக்ஸாம் கிளர்க்குனா அதே இது தான். மொத்தம் வந்து 100 கொஷின்ஸு, 100 மார்க்கு, அதே செக்ஷன். இங்கிலீஷில் வந்து 30 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 35 கொஷின்ஸு, அடுத்து நியூமெரிக்கில் 35 கொஷின், அதே சேம் பேட்டர்ன். டைம் செக்ஷனாக கொடுத்துட்டாங்க 20-20-20. ஏற்கனவே பார்த்தோம். அப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணால் பேங்க் எக்ஸாம் தான். பேங்க் எக்ஸாம் எழுதும் போது நிறைய எக்ஸாம் எழுதுவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி, ஸ்பீடு, அக்யூரேசி, கொஸ்டின் செலெக்ஷன், எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணால் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும், இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸ்பீடு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குற எக்ஸாம் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் தான். அக்யூரேசி உருவாக்கி கொடுக்குறது பேங்க் எக்ஸாம் தான். எதை செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணுற கொடுக்குறது அதே தான். அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், 20 நிமிஷத்தில் முதல் டார்கெட் நீங்கள் 20 தான் போட ஆரம்பிக்கணும் எல்லாத்துலேயும்.
20 எடுக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நல்ல ப்ரிப்ரேஷனை கூட்டி ஒவ்வொரு மார்க்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ இது வந்து Tier 1 எக்ஸாமு. Tier 2 இது வந்து 200 கொஷின்ஸு, 200 மார்க்குமே கொடுத்துருக்கலாம். இங்கே நமக்கு 250 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1.25 மார்க் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவல் மார்க் தான் கொடுக்காங்க. 1.25 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவல். இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கு. இல்லை டைம் கொடுத்துட்டான். டோட்டல் டைம் எவ்வளோ கேட்டால் 120 மினிட்ஸ். இப்போ அதே தான் இங்கிலீஷில் வந்து 40 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 40 கொஸ்டின், ஆப்டிடியூடில் 40 கொஸ்டின், அடுத்த கம்ப்யூட்டரில் 40 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷம் செக்ஷன் வைஸ் டைம் வந்து 30 நிமிஷம், ரீசனிங்கு 30 நிமிஷம், மேக்ஸுக்கு 30 நிமிஷம், கம்ப்யூட்டருக்கு 15 நிமிஷம், ஜென்ரல் நாலேஜுக்கு 15 நிமிஷம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த 120 மார்க்கு எல்லாரும் எடுப்பாங்க, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். ஏன்னா கம்ப்யூட்டரும் படிச்சிருவாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் வீக்காக இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தான் நீங்கள் மெயினாக டார்கெட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்போ ஜென்ரல் நாலேஜுக்கு நான் டெய்லி கொஞ்சம் வீடியோ போடுற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஜென்ரல் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே, இது வந்து Tier 2. இப்போ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் வேணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கும். கேரளாக்காரங்களுக்கு மலையாள ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். அது ஒன்லி குவாலிஃபை நேச்சர் தான், ஸ்கோர்லாம் கிடையாது. ஆனால் ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் சென்டர் Tier 1 பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஆனால் Tier 2 பொறுத்த வரைக்கும் எங்கே கேட்டிங்கன்னா சென்னை மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரி, OBC கேட்டகரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 850 ரூபா. அதாவது SC, ST, டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மென்ட்டுக்கு மட்டும் 100 ரூபா, மற்ற எல்லாத்துக்கும் எவ்வளோன்னா 850 ரூபா. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ நமக்கு வந்து இந்த கால்ஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் நல்ல வேலை, எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான் படிக்கிறோம். 40 வேக்கண்ட் தான் அப்படிலாம் நினச்சி நீங்கள் உட்காந்துடக்கூடாது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே தாராப்பூர் அட்டாமிக் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து 3 வேக்கண்ட்னு சொல்லி போய் அட்டன் பண்ணான். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போனால் செலக்ட் ஆகினா இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். அப்போ வேக்கன்சி கம்மின்னு சொல்லிட்டு யாரும் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. நமக்கு தேவை ஒரு வேக்கண்ட் தான். 40 ஒரு வேக்கண்ட்னால நம்ம தான் அதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி நினச்சி உட்காந்து படிக்கணும். தைரியமாக உட்காந்து படிங்க. பேங்க் எக்ஸாமுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் திரும்பியும் சொல்கிறேன், ஸ்பீடு, அக்யூரசி, அப்புறம் கொஷின் செலெக்ஷன். இந்த கொஷின் செலெக்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்க ஆப்டிடியூட் நல்லா பண்ணுவாங்க, ஆப்டிடியூடில் ஏறி போவாங்க. சிலவங்க ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க, அதில் ஏறி போவாங்க. சிலவங்க இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இங்கிலீஷில் ஏறி போவாங்க. அது டிஃபர் ஆகும். அப்போ இந்த கொஷின் செலெக்ஷனும் ஒருத்தனுடைய அப்பாயின்மெண்ட் வந்து உறுதி செய்யும். தேங்க்யூ.